கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொசைட்டி பாவங்கள் பரிதாபம் சேனலில் வெளியான வீடியோ இந்த ஒரு வாரமே பார்த்தோம்னா சமூக வலையங்களை தாண்டி அரசியல் ரீதியாக கொஞ்சம் எதிரொலிக்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை ஏற்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா கோயம்புத்தூர் எங்கள் சமூகத்தை, குறிப்பாக பார்த்தோம்னா முக்குளத்தூர் சமூகத்தை இழிவுபடுத்தி தான் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சார்பாக புகார் கொடுத்துருக்காங்க. இதனொட்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் பார்த்தோம்னா திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பல்வேறு நபர்கள் பேசணும், யூடியூபர்ஸ்லாம் பேசுன்ற மாதிரியான கருத்தை வச்சு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த இருவேறு சம்பவங்கள் கோயம்புத்தூர் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் கோயம்புத்தூர் நடந்தாலும் அவங்க பேசப்பட்ட கருத்து தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. இந்த கருத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? அதாவது தம்பி கவினுடைய படுகொலையொட்டி பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் வைத்து சுர்ஜித் என்கிற ஒரு சாதி வெறியனால், அதான் ரொம்ப முக்கியம், சாதி வெறியனால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. அது என்ன நோக்கத்திற்காக படுகொலையை செஞ்சார்னா, தன்னுடைய சகோதரியை வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர் காதலித்தார் என்பதற்காக. அந்த சமூகம் இழிவானது என்பது போல, ஒரு பல்லர் சமூகம் என்றால் அது இழிவானது என்பது போல ஒரு மனநிலை இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பட்டியலினத்தவர்கள் மீது இவங்கெல்லாம் இழிவானவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இந்த மனநிலையிலிருந்து அந்த படுகொலை சுர்ஜித் இப்படி அரங்கேற்றிருக்கார். அப்போ இந்த நோக்கம் என்பது ஜாதிய நோக்கம், ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல், மிக மோசமான மனிதத்தன்மைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது யாருன்னா சுர்ஜித்துங்கிற ஒரு நபர் எப்படி அவரை தன்னை இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு உருவாகிறாருன்னா, நாம் உயர்ந்த ஜாதி, நாம் டாமினேட் கம்யூனிட்டி அப்படின்னு அவராகவே தன்னை நினச்சிக்கிறது. நம்ம பெரிய ஆள், நம்மளோட இழிவானவங்க நம்ம அக்காவை கல்யாணம் முடிக்கிறதா, காதலிக்கிறதா, திருமணம் முடிக்கிறதா, இதை நம்ம அனுமதிக்கலாமா, நமக்கு ஒரு கௌரவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இந்த படுகொலை செஞ்சுருக்காரு. அப்போ இந்த படுகொலை மிக கடுமையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த படுகொலையை செய்வதற்கு தூண்டுகிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாதிய தலைவர்கள் தான் இருக்காங்க. ஜாதி தலைவர்கள் இப்போ புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவர்களெல்லாம் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வழக்கறிஞர்ன்ற பேரில் கோவையில் புகார் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, சுர்ஜித் போன்ற சாதி வெறிகளை வளர்ப்பதற்கான அடியாட்களா, வழக்கறிஞர்கள் இல்லை, அடியாட்களா பின்னணியில் அவங்க செயல்படுறாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டு. இப்போ முழுக்க அந்த பரிதாபங்கள் சேனலுடைய அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். சமூக நோக்கத்தோடு மிக தெளிவாக தமிழ்நாடு எதை நோக்கி போகணும், இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நாம் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையோடு அந்த சேனல்லாம் அவங்களுடைய அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தன் வீரம்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ என்ன சிக்கல்னா, இது வீரமாக பேசப்பட்டவர்கள். இப்போ இந்த கொலை வீரமான கொலை, எங்கள் ஜாதியில் ஒருத்தர் மதியா தேவலாவெல்லாம் செய்யாதீங்க, எங்கள் ஜாதி பெண்கள் காதலிச்சிங்கன்னா இதான் நடக்கும் வைக்கும் அப்படின்லாம் சில பேர் மூணு கிரிக்கெட் தெரிஞ்சான், சமூக ஊடகங்களில் கிரிக்கெட் தெரிஞ்சான். அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்னா, ஒரு கொலை செஞ்சவனை ஏன்னா கண்ட மிளகா பொடியை தூவி நீ கொலை பண்ணியிருக்க, நீ உண்மையிலே வீரன்னா அவன்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துருக்கணும், நீ ஒரு கத்தி வச்சுக்கணும். ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட்டு நீங்கள் விழுந்திருந்தா நீ வீரன்னு சொல்லலாம். அவன் கண்ணில் மிளகா பொடி போட்டு நீ அவனை படுகொலை செய்யறதுக்கு பேர் வீரமா, முதுக்கு பின்னாடி போய் குத்துறது வீரமா? நல்லா அருமையான ஒரு சமூக இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சாதி வீரர்களுக்கு பதட்டமாயிடுச்சு. வீரன் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா நம்மளை கோலையாக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சாதி கட்டமைப்பு எங்கே பாதுகாக்கப்படுதுன்னா கிராமங்களில் தான் பாதுகாக்கப்படுது. இப்போ பல்லர் சமூகமோ, பறையர் சமூகமோ, சகிலியர் சமூகமோ பார்த்தீங்கன்னா 20 குடும்பம், 50 குடும்பம், 100 குடும்பம் இருக்கும். அந்த உயர்ந்த சாதி, அதாவது நினச்சிக்கிறது தன்னை நாங்கள் உயர்ந்த சாதி அப்படின்னு நினச்சிக்கிற முக்குளத்தூர்களாக இருக்கட்டும், அல்லது வன்னியர்களாக இருக்கட்டும், அல்லது கவுண்டர்களாக இருக்கட்டும், பல்வேறு சாதியினர் இருக்காங்க. இப்போ அது எந்த சமூகம், இடைநிலை சாதியிலே பல சாதிகள் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 குடும்பம் இருப்பாங்க. ஒரு 20 குடும்பத்தை அடக்கிட்டு நாங்கள் வீரன்னு சொல்லுவாங்க. வெறும் 20 குடும்பம் இருக்கும். அந்த 20 குடும்பத்தை நீ இந்த பக்கம் நடக்காத, இந்த பக்கம் போகாத, சைக்கிள் ஓட்டாத, பைக் ஓட்டாத, டீ கடைக்கு வராத, தண்ணி எடுக்காத, இப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் வீரங்க பார்த்தியா, நாங்கள் வீரங்க. உனக்கு ஈக்குவலாக ஒரு 5000 குடும்பம் இருந்து நீ அவனை அடக்க முடியுமா? முடியாது. எது தடிப்பான்? அப்போ ஒரு 500 குடும்பம் நீ இருந்துக்கிட்டு ஒரு 50 குடும்பத்தை அடக்குவதற்கு போய் வீரமா? இப்படித்தான், இதுதான் வீரம்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வீரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீரம் இது ஒரு கோழைத்தனம். உனக்கு சரிநிகராக ஒரு பட்டியல் சாதியினர் யாராவது இருந்து நீ அவங்களை அடக்க முடியுமா? எங்கேயுமே அடக்க முடியாது. எந்த கிராமத்திலையும் அடக்க முடியாது. பல்வேறு கிராமங்கள் இன்றைக்கி நிலை மாறி இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 500 குடும்பம் இருந்தால் கூட இவங்க 500 குடும்பம் இருந்தால் கூட அடக்குறாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, காவல்துறை போர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நேருக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி மாறிடுச்சு. அப்போ பல இடங்களில் ஆதிக்க சாதி அப்படின்னு தன்னை பெருமையாக நினச்சவங்க இன்றைக்கி அடங்கி போயிட்டான்.
அடங்கிட்டாங்கன்னா வேற வழி இல்லை, வழக்குகள் சிறை அதுன்னு போய் நீங்க மாறி சட்டம் அடக்கி இருக்கு. சட்டம் வந்து அடக்கி இருக்கு. அவர்கள் விழிப்புணர்வுப்பட்டிருக்காங்க, பட்டியல் மக்களும் விழிப்புணர்வுப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படிதான் ஒரு சூழல் இருக்கு. இதையெல்லாம் நம்ம பல மேடைகளில் பேசியிருக்கோம், பல கூட்டங்களில் பேசியிருக்கோம், பல கிராமங்களில் பேசியிருக்கோம். ஆனால் அந்த சுதாகர் போன்ற அந்த தம்பி கோபி சுதாகர் போன்றவர்கள் வந்து ஒரே ஒரு சேனலில் இவர்களுடைய வீரம் இல்லை, இது கோழைத்தனம், இது முட்டாள்தனம், முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனத்தை நீங்கள் வீரம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி ரவுடிகள் மிளகாப்படி ரவுடிகள் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு சிறப்பான ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் முட்டாள்களாக தான் இருக்காங்க, அப்படிதான் நான் சொல்ல முடியும், இந்த வழக்கறிஞர்கள் உட்பட. இப்போ புகார் கொடுத்துருக்காங்கல்ல, இல்லை அதில் சில ஜனநாயக சக்திகள் இருக்காங்க, முற்போக்காளர் இருக்கலாம். நான் இருக்கேன்னா, நான் இன்னைக்கு ஒரு அம்பேத்கரிஸ்டா, பெரியாரிஸ்டா, மார்க்சிஸ்டா இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் அவர் பெரியாரிஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு பெரியாரிஸ்டா இருந்ததுனால, அவர் ஒரு மார்க்சிஸ்டா இருந்ததுனால எனக்கு அம்பேத்கர் கற்றுக் கொடுத்தது அவர் தான். அம்பேத்கர் யாருன்னு கற்றுக் கொடுத்தது எனக்கு ஒரு முக்கியத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் கற்றுக் கொடுத்தாரு. அதாவது ஜனநாயக சக்தியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. முழுக்க அந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகம், முக்கியத்துவ சமூகமும், ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும், ஒட்டுமொத்த கவுண்டர்களோ எல்லா சமூகத்திலையுமே சாதி வீரர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறு குறுங்குழு தான் அது, ஒரு குறுங்குழு. அந்த குறுங்குழு இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்திலேயே மிகப்பெரிய இழிவை, அவமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஏன் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ல வரேன்னா, பொதுவாக சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக, இப்போ நம்ம கொம்பனா இருக்கட்டும் அல்லது மைனா அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், பல படங்கள், தேவர்மன் உள்ளிட்ட பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இவங்களை சித்தரிப்பாங்க. இப்போ முக்குளத்தூர் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கந்து வெட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரன் மாதிரியும், அதாவது ஒரு கொடூரமான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமானவர்கள் போலவும், மைனா படத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக ஒரு காவல்துறை அதிகாரியை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பெண் யாராக காட்டியிருப்பாங்கன்னா ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பின்னணி கொண்ட சமூகம் மாதிரியே காட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்கள், கொம்பனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கந்து வெட்டிக்காரன், இந்த கும்பல் ரவுடித்தனம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்படி ஆளுக தான் காட்டுவாங்க. நடிகர் கார்த்தியும் சங்கருடைய மகள் நடித்த படம் கூட விருமன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் வந்து இந்த முக்குளத்தூர் சமூகத்தையே மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய சமூகமாக தான் காட்டியிருப்பாங்க. அதில் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக, அதில் சுரேஷ் அப்படின்னு உள்ள இயக்குனர் சுரேஷ், தயாரிப்பாளர் சுரேஷ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கட்டா பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறது, ஏமாத்துறது, பொய் பேசுறது, பிரார்த்தனை பண்ணுறது, இந்த சமூகத்தில் இப்படி ஆக்டர் இருக்காங்கன்னு காட்டுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பிரகாஷ்ராஜ் கதாநாயகனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து கட்டின இன்னொருத்தர் கட்டின பொண்டாட்டியோட தங்கச்சியை சரி பண்ணிட்டு மனைவி வந்து சாக வழிப்பதற்கு துணி செய்கிறது மாதிரி சாகடிக்கிறது வைக்கிறது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூருடைய கேரக்டர் மிக மோசமாக கொடூரமாக வடிவமைப்பாங்க. இந்த கொடூரமாக வடிவமைக்கிற காட்சிகள்லாம் ரசித்து இதெல்லாம் எங்களுடைய பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமா தேவர்மன் படத்தெல்லாம் கொண்டாடினாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைக்குட்டியில் படிக்க வைக்கிறா, இந்த காட்டு மர அடித்தளத்தெல்லாம் வீரம்னு சொல்லாங்கடா அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார். அப்போ இதெல்லாம் கொண்டாடக்கூடியவர்களாக, இதெல்லாம் மகிழ்ச்சியாக, அது பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் அவமானம். நம்ம சமூகத்தை ஒரு படிப்பற்றவர்களாக, இழிவானவர்களாக, மிக மோசமானவர்களாக, குற்றப்பரம்பரையாகவே இன்னைக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா காட்சியில் காட்டுறாங்கன்னு இவங்க கோவப்பட வேண்டியது இந்த மாதிரி இயக்குநர்களை பார்த்து தான் கோவப்படணும். கோபி சுதாகரை பார்த்து இவர் கோவப்படக்கூடாது. கோபி சுதாகர் என்ன சொல்கிறாங்கன்னா, படிங்கடா, நல்லா படிங்க, அல்லது இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனத்தை, இந்த மாதிரியான மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீங்க, இது வந்து வீரமும் கிடையாது, இது வந்து முட்டாள்தனம் அப்படின்றத மிக மிக தெளிவாக எடுத்துக்காருங்க. கலை என்பது மக்களுக்கானதுங்க, கலை என்பது மக்களுக்கானது. அப்போ அந்த கலையின் மூலமாக மக்களுக்கு அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும், அறிவை சொல்லிக் கொடுக்கணும், ஒரு சமூக மாற்றத்துக்கான வேலையை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளர் சீர்திருத்த பள்ளின்னு இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள் இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளர் சீர்திருத்த பள்ளின்னு ஜாதி பேர்லேயே சில இடங்கள்லாம் இருக்கிறத பார்த்து நம்முடைய முதல்வர் என்ன செஞ்சாருன்னா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு மாத்துறாரு. இதுக்கு யார் எதிர்ப்பு தராங்கன்னா கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சில சாதி வெறியர்கள் ஒரு 4-5 பேர் முன்னாடி நின்று எதிர்ப்பு தரான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கள்ளர் சீரமைப்பு பள்ளி. நம்ம என்ன சீரமைக்காம இன்னும் சீர்படுத்த முடியல நம்ம இன்னும் கள்ளர்களாக இருக்கோம், திருடர்களாக இருக்குமா, நம்ம முட்டாள்களாக இருக்குமா? நாம் இன்னைக்கு சமூக நீதியை நோக்கி போயிட்டோம், நாம் மாறிட்டோம். சமூக நீதின்றதை வரவேற்கக்கூடிய மனநிலை கூட உங்களுக்கு வரல சில நபர்களுக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை நம்ம சொல்லலாம். சில குறுங்குழுவாதிகள் தான் இதெல்லாம் கலப்புறது யாரா? சில குறுங்குழுவாதிகள் தான். இந்த குறுங்குழுவாதிகள்னால தான் ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானமும் கெட்ட பேர் ஏற்படுது. அப்ப சினிமாவில் அவர்களை இழிவுபடுத்தி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளுக்கு போராடாமல் இது மாதிரி ஒரு கொலையை மனிதத்தன்மை இல்லாம கொஞ்சம் கூட இரக்கமற்று தன்னுடைய சகோதரியை காதலித்ததற்காக ஒரு பையனை
ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு ஜாதி வெறியோடு இப்படி பொறுத்து போறானே, இது தவறு. எந்த சமூகமா இருந்தாலும் இது மாற்றப்படணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க எந்த சமூகத்தையும் குறிப்பிட்டுலாம் அவங்க சொல்லலாம். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்களில் இந்த ஒரு குரு பூஜை, பேரணி, இந்த மாதிரியான நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக மிக மோசமாக நம்மள சொல்ல, ஒரு தலைவரை நீங்கள் போய் கொண்டாடுங்க, வைங்க, அஞ்சலி செலுத்துங்க, வீர வணக்கம் போடுங்க, அது ஒரு நாகரிகமாக ஒரு எழுச்சியோட கூட பண்ணுங்க, தவறு இல்லை. அது சாதி ஒழிப்புக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்குமாக தான் இருக்கணும். அங்கே போய் ஜாதி வெறியை ஊட்டுவதற்கு நீங்கள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தின் முன்பகுதியவே மறைச்சிட்டு அந்த வாகனத்தையே மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அழைச்சி, இதனால் விபத்து ஏற்பட்ட அவர்களுக்கும் பாதிப்பு, இவர்களால் மற்றவர்களுக்கும் பாதிப்பு. இப்போ இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இது உண்மையிலே உங்களுக்கு அவமானமாக இருந்தால் இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் அந்த வழக்கறிஞர் செய்யணுமோ தவிர, அந்த வழக்கறிஞர் போய் எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காதீங்க. இப்படிப்பட்ட முட்டாள்கள் சில குறுங்குழுவாதிகள் நீங்கள் இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இழிவா இருக்கு. எனவே இந்த முட்டாள்கள் எல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சில முட்டாள்கள் திருந்தணும் அப்படின்னு இந்த வழக்கறிஞர் சொல்லியிருந்தா அவரை நம்ம பாராட்டலாம். ஆனா இந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்திய கோபி சுதாகர் போர் கொடுக்குறாரு. மைனா திரைப்படம் எடுத்து ஒரு பெண்கள் எங்க சமூகத்தில் பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு காட்டுற மைனா திரைப்படத்துக்கு எதிராக போர் கொடுக்கல. ஒரு குறிப்பாக அந்த விருமன் படத்துக்கு எதிராக நீங்கள் போர் கொடுக்கல. திருப்பாச்சி படம் கூட பார்த்தீங்கன்னா, திருப்பாச்சி வந்து விஜய் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு தேவர சமூகத்தை சேர்ந்த ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் பின்னணியில் தேவர படத்தெல்லாம் காட்டுவாங்க. அங்கே ஒரு மூலி முங்காணின்னு சொல்லி ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. பிரகாஷ்ராஜுடைய மற்ற மிக மோசமான ஒரு பெண்மணியா, அப்படியே கொடூரமான பெண்மணியை சித்தரிப்பாங்க. இப்படிதான் முக்குளத்தூர் பெண்களை மிக மோசமாக சினிமாவில் சித்தரிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து புகார் தராம இது மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய, இது ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி, என்னை கேட்டால் கோபி சுதாகர் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்க கோபி சுதாகரை பாராட்டி வரவேற்று இந்த சாதி வெறியர்களை, ஒரு கொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களையோ அல்லது இந்த வாகனங்களை இப்படி மோசமா குரு பூஜைகளில் போகக்கூடிய நபர்களையோ நீங்க கண்டிக்கணும். உங்களால ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இழிவு ஏற்படுது, அவமானம் ஏற்படுது. படிங்கடா, அரசியல் படிங்க, அரசியலில் ஈடுபடுங்க, சமூக மாற்றத்துக்கு செயல்படுங்க. நம்ம விட நாம் படையர்கள் இழிவா பார்க்குறோம், நம்மளை ஒருத்தர் இழிவா பார்க்குறோம், அது யாருன்னு பாருங்க. இங்க எதை எதிர்க்கணும், எது நம்மளை சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஒரே மொழி பேசக்கூடிய நம்மளை எது பிரித்தது, சாதியை உருவாக்குனது யாரு, பார்ப்பனியம். எந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக நம்ம போராடுவோம். பார்ப்பனியம் தான் நம்ம வீழ்த்தி இருக்கு, கல்லனும் பல்லனும் ஒன்னா இருந்தவன் தான் அப்படிங்கிற மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக தான் இந்த வழக்கறிஞர்கள், படித்த வழக்கறிஞர்கள் வரணுமோ தவிர இது மாதிரி மோசமான நபர்களாக மாறி சாதி வெறியை ஆதரித்து சாதிக்கு ஆதரவாக இருந்து மீண்டும் படுகொலை செய்வதற்கு ஒரு சாதகமாக இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடாது. சௌத்ரின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து கோபி சுதாகர் நான் கண்டிக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்றாரு. நீ சாதி வெறியை கண்டிச்சியா, சுர்ஜித்தை கண்டிச்சியா, ஏன் இந்த மாதிரி செஞ்ச, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்ட, உன் சகோதரி விரும்பியிருக்கா போறா, உன் சகோதரியெல்லாம் நீ கண்டிச்சிருக்கணும். ஏமா வேணாமா, திருமணம் முடிக்க வேணாமான்னு கூட நீ பேசியிருக்கலாம். உன் சகோதரி நீ சரி, நீ கொலை செஞ்சது சரியா, நீ கொலை செய்தது இது நியாயமான கோரிக்கையா, செய்யலாமா, இந்த மாதிரி இப்படி பேசியிருக்கலாம். நீ அதை விட்டுவிட்டு கோவப்பட்டு செய்யலாம் செய்வான்னு பேட்டி தரான். ஒரு சில நபர்கள் பேட்டி தர்றான், மூணு எழுதுறான், தன்னுடைய சமூக ஊடகங்கள்ல அது ஒரு பெருமையாகவும் காட்டுறான். இந்த கொலை வந்து கூட இந்த மாதிரி கொலைகாரனா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் வீரரை கூட கொலைகாரனா மாத்திட்டாங்க. யாரும் கொலைகாரனை மாத்தல. அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் வீரனா இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய சமூக ஊடக பக்கத்துல அவன் தன்னையே ஒரு ரவுடியா தான் அவன் வந்து காட்டியிருக்கான். ஒரு ஆயுதங்களோட உலக காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளையா இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்கான், அவனுடைய சமூக ஊடகங்கள் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவனுடைய பெற்றோர்கள் கவனிக்காதனுடைய விளைவு. அது கவனித்து இதை வளர்த்து விட்டுருக்கலாம். கவனிக்காமல் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமூக ஊடகங்களில் தன்னுடைய பையன் என்ன செய்யறான்னு கவனிச்சிருக்கணும். அப்போ அவன் முழுக்க ஆயுதங்களோடையே போட்டோ போட்டிருக்கான். பல ஃபோட்டோஸ்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பல ஃபோட்டோஸ் போட்டிருக்கான், ஜாதி வெறியோட பாடல்கள் போட்டிருக்கான், பல சில செய்திகள்லாம் போட்டிருக்கான். அப்போ இதெல்லாம் என்னென்னா மனநிலை, இப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கு தமிழ்நாட்டில். பல ஜாதி வெறிகளுக்கு மனநிலை இப்படி உருவாக்கி, இந்த மனநிலையை பயன்படுத்தி தான் வந்து கொலை பண்ணியிருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சௌத்ரி திருந்த வாய்ப்பு இல்லை. சௌத்ரி ஒரு சாதி வெறியன் தான், அவனை திருந்த வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த புகார் கொடுத்த வழக்கறிஞர் இருக்காங்க, நீ படிச்சிருக்கீல்ல, அப்போ யாரை நீ கண்டிக்கணும்? கண்டிக்க வேண்டிய நபர் கோபி சுதாகரா, சுர்ஜிதா? கண்டிக்க வேண்டிய நபர் சுர்ஜித், அவனை தான் கடுமையாக திட்டிருக்கணும். ஓ சகோதரி விருப்பத்தை நீ நிறைவேற்று, அதெல்லாம் ஒரு சகோதரியோட உட்காந்து பேசு. அதை விட்டுட்டு நீ சுர்ஜித்தை எப்படி படுகொலை செய்யலாம், இது எப்படி நியாயமாகும்? அப்படின்னு அவனுடைய சகோதரர் தான் சுர்ஜித்தை தான் இங்கே கண்டிக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் யாரை கண்டிச்சுக்கிட்டீங்க, கோபி சுதாகரை கண்டிச்சுக்கிட்டீங்க. ஸோ எப்படி அதான் சொல்லணும்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிவு நாணயத்தோடு
இவர்கள்லாம் செயல்படுறது, வழக்கறிஞர் போன்றவர்கள்லாம் செயல்படுறது. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த சமூகத்தின் மீதான அக்கறை உள்ளவர்கள் தாக்குதல் நடத்தான் செய்வாங்க. பொதுவாக சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், இப்போ நாங்கள் உட்பட எல்லாருமே சுர்ஜித் போன்ற நபர்களை, சாதி வெறிகளை கண்டிக்க தான் செய்வோம். சௌத்ரி போன்ற சாதி வெறிகளை கண்டிக்க தான் செய்வோம். இது போன்று அவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் கூட வழக்கறிஞர்களும் சாதி வெறியர்களாக, சாதி வெறி கொலைகளை தூண்டி விடுபவர்களாக தான் பார்க்க முடியும். நன்றி சார். நன்றி.